இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலில் அப்படியே விஜயாவோட முகத்தில் இந்த எள்ளும் கொள்ளும் வெடிக்குமாங்களாம் அந்த மாதிரி கப்படன்னு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த உலகமே அவங்க சுற்றி தான் சுழலுதுன்னு நினைக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் என்ன செஞ்சாலும், பூக்கடை வச்சாலும் சரி, அவங்க தாலியை மாற்றி கட்டினாலும் சரி, அதுவே கோயிலில் கட்டினாலும் சரி, என்ன காரியத்தை செஞ்சாலும் அதை நம்மளை விருப்பத்தை தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த அரண்டவங்க கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. அவங்க சந்தோஷமாக இருக்கிறது வேலை கடுப்பாக இருக்குது. அது அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. முத்து கிட்ட இந்த மாற்றத்தையும் அவங்க எதிர்பார்க்கல. முத்து ஆக்சுவலாக வந்து இப்போ அந்த திருப்பி அந்த ஸ்ருதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரங்கர்ட் கிட்ட மாட்டிட்டாரு அப்படிங்கிறதும், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொன்னாங்க அப்படின்னா குடிச்சே அழிச்சிருவான் அவங்க கையில் இருக்க காசை, எப்படி அவங்க கையில் காசு இருக்கும், இந்த பூக்காடி தான் கொடுத்துருப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு பார்த்தா கிடையவும் இல்லை. அவர் குடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் முன்னெல்லாம் டெய்லி குடிச்சிட்டு வராரு, ஃபர்ஸ்ட் நைட்லேயே உள்ளார வச்சு குடிச்சாரு அப்படி இப்படின்னு ஏதோ பேசுவாங்க. ஆனால் இப்போ குடிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்துக்கும் அவருக்கு சம்மந்தமே இருக்க மாதிரியே அவர் காட்டிக்கல. அவர் பேசாமல் கூலாக அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வேலையை முடிச்சு பொறுப்பாக வராரு. நைட் இங்கே வீட்டில் மனைவி கையில் உள்ளார கிச்சனில் நின்று சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக வேலைக்கு போயிட்டுருக்காரு. ஆனால் இன்னமும் பல்கூசாமல் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயங்களில் இப்போ விஜயாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பயமும் கடுப்பும் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீனாவோட கை ஓங்குது இந்த வீட்டில்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மீனா அதை எதுவும் பண்ணுறது இல்லை. முத்துக்கும் மீனாவுக்கும் நெருக்கம் வந்தாலே உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான், மீனா கை ஓங்குது, மீனாவுக்காக சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் மனோஜோட பேச்செல்லாம் இங்கே எடுபடாது. ரவி பேசவே மாட்டார். ஸோ இப்போ அந்த சமயத்தில் அவங்களுக்கு இந்த பயம் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. இதில் வேறு மீனா தனியாக சுய தொழில் செஞ்சு அவங்க கையில் காசு வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. லாபம் வருது, காசு வருதுன்னு அது உங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு இந்த கடையோட சைஸ் தான் பிரச்சனையாக இருக்கே தவிர அந்த காசு வருதுங்கிறது ஒரு மாதிரி கண்ணை உறுத்தவும் செய்து கடுப்பாகவும் இருக்குது. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடையை காலி பண்ணுறதுக்கான எல்லா திட்டங்களும் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ அடுத்த கட்டமாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா முத்து மீனாக்கான ரொமான்ஸ் காட்சிகள் ஒரு பக்கம் நடக்க போகுது. ரொமான்ஸ் காட்சிகள் மூலமாக இவங்களுடைய க்ளோஸ்னஸ் என்ன அதிகரிக்கிறது, அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறலாம் வேறு நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ நம்ம முன்னாடி இருந்து எதிர்பார்த்த ஒரு தகவலான மீனா அவங்க ஒரு ஹாப்பி நியூஸாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற தகவலை சொல்கிறதுக்கான நாட்கள் நெருங்கிட்டே இருக்குது. இதே சமயத்தில் ரோஹிணியும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா ரோஹிணி மாட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கர்ப்பமானாலாம் கரெக்டாக இருக்கும். மாட்டும் பொழுது ஆல்ரெடி வயிற்றில் குழந்தை இருக்குங்கிற காரணத்தை ஒரு முக்கியமான காரணமாக வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ அந்த போட்டியில், அதாவது பாட்டி சொன்னால் யார் ஜெயிப்பாங்கிற போட்டியில் யார் இப்போ ஜெயிக்க போகிறாங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா யார் முதல்ல பேரனையோ பேத்தியோ பெற்று கொடுத்து அந்த குழந்தைய அந்த நிலத்தை வாங்குறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் முத்து மீனா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சால் சந்தோஷப்படுறது. ஆனால் அதுக்கு விஜயா அப்படியே ஆப்போசிட்டாக ரோஹிணி ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கான்னு பாருமாட்டு ஒரு தாலி செயினுக்கே திருப்பி உங்கள் அப்பாட்ட கேட்டணும் பெரியதாக ஏதாவது வாங்கிட்டு வாமான்னாங்க. இப்போ குழந்தைனா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏற்கனவே ஒரு தடவை முத்துவையும் மீனாவையும் பிரித்து விட்டுட்டு மனோஜையும் ரோஹினியும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக என்னடா தூக்க வேண்டி கிடக்க, போடா ரூம்குள்ள உனக்கு விவரமாக வேறு சொல்லணுமான்லாம் பேசினாங்க. அந்தளவுக்கு பேசினாங்க விஜயா. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக அந்த ஆக்டிவிட்டீஸில் இறங்க. இன்னொரு பக்கம் முத்து மீனாவும் அவங்களுக்கான ஒரு ஹாப்பினஸில் அவங்களுக்கான ஒரு சந்தோஷமான உலகத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த உலகத்தை அவங்க வாழ்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மீனாவுடைய ப்ரெக்னன்சி ட்ராக்கை பற்றி நம்மளும் பல தடவை பேசிட்டோம். ஏன்னா அதுதான் அடுத்த ஆப்வியஸ் லாஜிக்கலாக வர வேண்டிய ட்ராக். கொஞ்சம் இழுத்தாலும் அந்த ட்ராக் இப்போ எப்படியும் வரப்போகுது. வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி பார்த்துக்கிறாரு, என்ன நடக்குது, அப்போ என்ன ரொமான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வேறு பார்க்கவும் போகிறோம். இந்த காதலர் தின வீக்லேயே அந்த ஒரு சம்பவங்கள் நடந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு நடுவில் அதை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே விஷயமா என்ன இருக்கலாம்னா, இந்த சத்யா சிட்டியும் செல்வமும் மோதிக்க, அந்த பணத்தை வாங்குறதுக்கான பிரச்சனை வைக்க, சிட்டி மேலே பலார்னு முத்து கை வைக்க, அதனால பல பிரச்சனைகள் வெடித்து இந்த குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை. திருப்பி ரொம்ப நாள் கழித்து முத்துவை ரவுடிங்கிற மாதிரி ஒரு லேபிளை கிரியேட் பண்ணுறது. முத்துவுக்கும் சத்யாவுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வராது. சத்யா அதனால் என்னதான் நல்ல பையனாக இருந்தாலும் கூட நட்பு அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனையாக கேடாக விளையிற மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்ட் ஆகிறது, அந்த ப்ரெக்னன்சி ட்ராக்காக வெயிட் பண்ணுறீங்க, அதில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? சிறகடிக்காசை சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் டக்கு நடக்குது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் கதை போகுது. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இதில் உங்களை பார்க்க வைக்கிறது என்ன, எந்த விஷயத்தாலும் நீங்கள் அதிகமாக அதை ரசித்து பார்க்குறீங்க இந்த சீரியலுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா